படம் இன்னைக்கு தேவையான ஒரு கருத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாருக்கும் பிடிக்கும். 6லேருந்து 60 வயசு வரைக்கும் இந்த கருத்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை வந்து படமாக முடித்து இப்போ நாங்கள் கொண்டு வந்துட்டோம், இங்கே கொண்டு வந்திருக்கோம். இதை மக்கள்கிட்ட ரொம்ப நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஊடக நண்பர்களாகிய உங்களுடைய பணி. அதை நீங்கள் சிறப்பாக செஞ்சு எனக்கு வந்து என்னோட வளர்ச்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். மேலும் தங்களோட டைம் வந்து ரொம்ப வேல்யூபிள். அந்த டைமை வந்து எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்திருக்கிற எங்களோட படத்தை வாழ்த்தி எங்களை கை தூக்கி விட வந்திருக்கிற இயக்குனர் சங்கத்தின் தலைவர், பெப்சியின் தலைவர் திரு ஆர்.கே. செல்லமணி அண்ணன் அவர்களே, எழுத்தாளர் சங்கத்தின் பிதாமகன் பாக்யராஜ் சார் அவர்களே, மற்றும் வந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். 2 நாளைக்கு முன்னாடி சீமான் சாரை பார்க்க போனோம் இந்த விழாவுக்கு கூப்பிட்றதுக்காக. அவ்வளோ க்ரௌடு, அவ்வளோ வேலை. ஸோ திருப்பி வந்துடலாமான்னு கூட நினச்சோம். அவ்வளோ பிஸியாக இருக்கிற ஒருத்தரை நாங்கள் வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணின்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக நீங்கள் வந்தே ஆகணும்னு சொல்லி வர வச்சோம். எங்களோட எல்லா நிகழ்வுலையும், எங்கள் குடும்ப நிகழ்வுலையும் சரி, எங்கள் சம்மந்தப்பட்ட பட நிகழ்வுலையும் வந்து கண்டிப்பாக கலந்துப்பார். ஸோ அதுக்காக அவரோட வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இங்கே வந்து எங்களை வாழ்த்த வந்திருக்காரு. அவருக்கு நான் வந்து ஒரு சிறப்பு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் உருவாகிறதுக்கு நிறைய டெக்னீஷியன் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நானே தான் ப்ரொடியூசரு. ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது எவ்வளோ ஸ்ட்ரகிளான ஒரு விஷயம் அப்படின்றது இங்கே இருக்க உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஸ்ட்ரகிளில் நான் இந்த படம் பண்ணியிருக்கேன்னா இந்த படத்தோட ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன் இவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவாக நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த படத்தை நான் வந்து நல்லபடியாக முடித்து கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸு. நிறைய பேர் பேச வேண்டி இருக்கிறதுனால நான் எல்லாரோட பேரையும் சொல்லி நிறைய டைம் எடுத்துக்குன்றதுனால நான் அதை தவிர்க்கிறேன். தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. என் கூட இருக்கிறவங்க நீங்கள், நிச்சயமாக நான் அவங்க கூட என்னோட அடுத்தடுத்த படைப்புகளில் இருப்பேன். அந்த நம்பிக்கையோடு நான் வந்து விடைபெறேன். நன்றி. இங்கே வந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார். இந்த படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க, தியேட்டரில் போய் பாருங்க. ரொம்ப சந்தோஷம். வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இது வரைக்கும் நான் ஸ்டேஜில் வந்து பேசினது கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் இது வரைக்கும் படத்தில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்த டெக்னீஷியன்ஸ் அண்ட் டைரக்டர் வந்து எனக்கு கேமராமேன் எல்லாமே ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணோம். அதனால வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை வந்து நீங்க தியேட்டரில் பார்த்துட்டு வெற்றியை கொடுக்கணும். தேங்க்யூ. வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. இந்த படம் எல்லாரும் தியேட்டரில் போய் பார்க்கணும். என் நண்பர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தயாரித்து இயக்கியிருக்காரு. அதனால எல்லாரும் தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்து வெற்றி படமாக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். திரையுலக ஜாம்பவான்கள் இருக்கிற மேடையில் 2 நிமிடம் பேச வாய்ப்பு கிடைத்ததுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கு. திரையரங்கில் வெளிவர போற படத்துக்கு நான் முதலாக பாடல் எழுதியிருக்கேன். அதுக்கு வாய்ப்பளித்த திரு சிவா ஆறுமுகம் அவர்களுக்கும், அதிமான் சார் கைட் பண்ணாரு ரொம்ப, அவர்களுக்கும், அண்ட் என்னுடைய நெருக்கமான நண்பர் திரு நரேன் பாலகுமார், இது படத்தோட இசையமைப்பாளர், அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் படத்தின் குழுவுக்கும் நடித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. படத்தை எல்லாரும் தியேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க, பாடல்களை மறக்காம கேளுங்க. நன்றி. ஸோ வந்திருக்கும் அனைத்து பெரிய சீனியர் டெக்னீஷியன் அண்ட் ஆர்டிஸ்ட்க்கு வந்து என்னோட மாலை வணக்கம். பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு எனது மாலை வணக்கம். ஸோ இதில் வந்து ஒரு மெயின் சாங் சைந்தவி பாடிருக்காங்க. அதில் வந்து பத்மஜா வந்து லிரிக் எழுதியிருக்காங்க. ஸோ சாங் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. டெஃபினட்டாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். படம் வந்து May 9th வந்து ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வந்திருக்கும் பெரியவர்களுக்கும், இங்கே வந்திருக்கும் எல்லோருக்கும், பத்திரிகையாளர் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேச சொன்னாங்க, நான் கொஞ்சம் ஒரு 5 minutes பேசிடுறேன். இந்த படத்தோட ஜேர்னி நான் சொல்கிறேன். லாஸ்ட் இயர் வந்து எனக்கு ஒயிட் ரோஸுங்கிற மூவி ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகி நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு கால் வந்தது அதியமான் சார் ஆஃபீஸ்லேருந்து. அப்போ
என்ன எதுக்குன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. நான் போயிருந்தேன். அப்போ அதியமன் சார், டைரக்டர் சிவா ஆறுமுகம் சார், ராஜ் கபூர் சார், பிரேம் நிசார் சார், ஒரு பெரிய டீமே உட்காந்துருந்தாங்க. அப்படி வாங்கன்னு சொன்னதுக்காக நான் என்னன்னு கூட கேட்க தெரில. சரி, அங்கே எல்லாருமே இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று பண்ண போகிறோம், நிழற்குடை, ஒரு நல்ல ஒரு மெசேஜ் உள்ள படமாக இருக்கும், நான் ஸ்கிரிப்ட் சொல்கிறோம் அப்படின்னாங்க. சார் ஸ்கிரிப்ட்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் நடிக்கிறேன் சார். இல்லை, நீங்கள் ஸ்கிரிப்ட் நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க, அப்புறம் நீங்கள் உங்களோட முடிவு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஸ்கிரிப்ட் ஒரு 1/2 hour 45 minutes சிவா ஆறுமுகம் சார் சொன்னார். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நல்லா சொன்னதுக்கப்புறம் சார் எப்போ ஷூட்டிங், எப்போ டேட்ஸ் அப்படின்னு கேட்குறப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. சரி, நம்ம இந்த படத்தில் இருப்போமா இல்லை எதுக்காக கூப்பிட்டாங்கங்கிறதே எனக்கு புரியல, என்ன ரோல் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட். அப்போ காரில் ஏறினதுக்கப்புறம் ஒய்ஃப்க்கு கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருக்கு, இதை நான் இது வரைக்கும் பண்ண படங்கள்ல எனக்கு இது ஒரு நல்ல ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு அமைஞ்சிருக்கு, இது பண்ணால் எனக்கு ஒரு சின்ன ஒரு பிரேக் கிடைக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் கூப்பிடுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம், வில் ஹோப் ஃபார் தி பெஸ்ட் அப்படின்ட்டு ஒரு 1 week எந்த காலுமே வரல டீம்ல இருந்து. அப்போ ஒரு 1 week கழிச்சு டைரக்டர் சார் எனக்கு கால் பண்ணாரு, ஒரு வாங்க அப்படின்னாங்க. எனக்கு அப்பயும் எனக்கு தெரியல. அப்புறம் போனதுக்கப்புறம் பாசிட்டிவான நியூஸ் ஒன்று சொன்னாங்க, சார் நீங்கள் இந்த படத்தில் பண்ணுறீங்க அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் கூடவே ஒரு 2 பாசிட்டிவான நியூஸ் சொன்னாங்க, சார் உங்கள் பொண்ணு நடிப்பாங்களா அந்த படத்தில் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. எனக்கு சார் டெஃபினெட்லி சார் நடிப்பாங்க, பட் நீங்கள் ஆடிஷன் அந்த மாதிரி பண்ணி பாருங்க, அவங்க ஓகேன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்தது, என் பொண்ணு இந்த ரோல் கொஞ்சம் பண்ணுவா அப்படின்னு ஒரு விஷயம். எனக்கு அதுவும் அன்னைக்கு பாசிட்டிவாக ஒரு விஷயம் சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் இன்னொரு ரோல் இருக்கு, இந்த இன்னொரு பொண்ணு பண்ணியிருப்பாங்க, அதுவும் எங்கள் அண்ணா பொண்ணு தான் அந்த ரோல் பண்ண வேண்டியதாக இருந்தது. உங்கள் அண்ணா பொண்ணு தான் இந்த ரோலும் பண்ணுறாங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இந்த படத்தில் ஒரு நல்ல கதையில் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல்மோஸ்ட் நடிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு அண்ணா பொண்ணுக்கு ஸ்கூலில் கொஞ்சம் டேட்ஸ் கொடுக்க முடியல அப்படின்னாங்க. ஸோ இதுதான் இந்த படத்தில் இந்த ஜேர்னி. அப்புறம் ஷூட்டிங் ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கும் கண்மணி அவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. ஐ மீன் ஷூட்டிங்கில் நல்ல சந்தோஷமாக பீஸ்ஃபுல்லாக நல்லா பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் டைரக்டர் சார் சொன்னார், இனிமே தேவயானி மேம் வந்துடுவாங்க, கொஞ்சம் பார்த்து நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தேவயானி மேம் உள்ளே வந்தாங்க. எனக்கு ரொம்ப பயம், ஏன்னா அவங்கள நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. சூரிய வம்சம், காதல் கோட்டை, ஃப்ரெண்ட்ஸுங்கிற படத்தில் தான் நான் அவங்கள தேவயானி மேம்னு சொன்னாலே நம்மளுக்கு அந்த ஒரு மூவிஸ் தான் ஞாபகம் வரும். சரி, எனக்கு ரொம்ப டென்ஷன் வேறு, சரி இவங்க ஏதாவது சொல்லுவாங்களா எப்படி அப்படின்ட்டு. ஆனால் டே 1 அந்த ஃபர்ஸ்ட் சீனே ரொம்ப ஈஸியாக எனக்கு எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பித்தாங்க. ரொம்ப அந்த விஷயமும் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் படத்தில் பார்த்தோன்னா நான் நடித்தது எல்லாமே சீனியர் ஆக்டர்ஸ் தான். ராஜ் கபூர் சார், இளவரசன் சார், வடிவுக்கரசி மேடம், மனோஜ்குமார் சார், நீலிமா மேடம், நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த சீன் ஒவ்வொரு சீனும் நாங்கள் எனக்கு ஒரு சின்ன ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும், நம்ம கரெக்டாக. ஏன்னா இவங்களோட இந்த படம் ஒரு சின்ன ஒரு லைவ் ஸ்டோரி, ஒரு நல்ல மெசேஜ் உள்ள படம். ரொம்ப ஓவர் ஆக்டோ இந்த மாதிரி பண்ணாதீங்கிறது நம்ம டைரக்ஷன் டீம்ல இருந்து எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரி, நானும் சட்டிலாவே பண்ணணும். சரி, பெரிய சீனியர் ஆக்டர்ஸ், சரி முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். அப்புறம் ஓகே, சீக்கிரம் முடிச்சிடறேன். இன்னைக்கு விழாநாயகன் மியூசிக் டைரக்டர் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், எங்கள் டீம் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். மூவி May 9th நாங்கள் ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக உங்களோட சப்போர்ட் வேணும். நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். ஸ்பெஷலி மீடியா பீப்புள் எல்லாருக்குமே பெரிய வணக்கம். பிகாஸ் நீங்கள் தான் எல்லா படத்தையுமே இன்னும் மக்களுக்கு நிறையா ரீச் ஆக வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு படத்தை நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கறதா இருக்கட்டும், ஸோ எல்லாமே மீடியாவிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே இந்த இன்வைட்டை இது பண்ணி வந்திருக்கிற எல்லா மீடியா பீப்புளுக்கும் என்னோட பெரிய பெரிய வணக்கம். அண்ட் இந்த ஸ்டேஜில் இருக்கிற தமிழ் சினிமாவோட பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் எல்லாருமே இங்கே இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒன்றா பார்க்குறதே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் சொல்லலாம் எனக்கு. பட் அவங்க கூட நான் இந்த ஸ்டேஜை ஷேர் பண்ணுறது இன்னும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இங்கே வந்திருக்கிற லெஜண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னோட பெரிய பெரிய வணக்கம். தேங்க்யூ. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு
பெரிய வாய்ப்பு கொடுத்த என்னோட டீமுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லணும். என்னோட டேரக்டர் சாராக இருக்கட்டும், ப்ரொடியூசர் சாராக இருக்கட்டும், அண்ட் என் கூட நடிச்சு எல்லா கோஸ்டார்ஸுமே, அண்ட் எக்ஸ்பெஷலி தேவயானி மேம், ராஜ் கபூர் சார், இந்த மாதிரி பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுன்றது நான் அது வரைக்கும் யோசிச்சே பார்க்காத ஒரு விஷயம் தான், டு பி ஆனஸ்ட். ஸோ அவங்க கூட வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம். அண்ட் இந்த படம் வந்து நான் பண்ணணும்னு நினச்சதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன், அந்த டைமில் நான் எதுவுமே பெருசாக ஒர்க் எதுவுமே, ஐ மீன் சினிமா ரிலேட்டடாக நான் எதுவுமே பண்ணல, எல்லாமே டெலிவிஷனில் இருந்தது. ஸோ இந்த வாய்ப்பு வரும்போது என்னை வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி என்னை கூப்பிட்டு இதுக்கான கதையை சொல்லி, இந்த கதை இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற நரேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்து ரொம்ப ப்ராப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு முதல்ல நன்றி. அண்ட் என்னை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி. ஆக்சுவலி இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு பயம் கொடுக்கல, இவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸ் முன்னாடி பேசுறது தான் ஆக்சுவலி ரொம்ப பயமான ஒரு விஷயமா இருக்குது. என்னோட முதல் மேடை இது. ஐ மீன் பிக் ஸ்க்ரீனில் நான் முதலாக வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஒரு மேடையை நான் வந்து பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் டெலிவிஷனுக்கு வரும்போது ஐ திங்க் ஒரு 4 years ஆகுது நான் வந்து ஸ்மால் ஸ்க்ரீனுக்கு வந்து. ஸோ இந்த 4 yearsமே எனக்கு வந்து கண்டினியூஸாக வந்து லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த பிக் ஸ்க்ரீன்லுமே எனக்கு அதே லவ் அண்ட் சப்போர்ட் வந்து எல்லாருமே கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அண்ட் ஆக்சுவலி நிறையா வந்து நான் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் வந்து எல்லாமே எனக்கு அப்படியே மறந்துடுச்சு. இவங்க எல்லாரையும் பார்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் நான் அவங்கள பார்த்துட்டு நான் அவங்கள அட்மையர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்குது. ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ இந்த படம் May 9th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. படம் வேணா சின்ன படமாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் எல்லாருமே போட்டிருக்கிற விஷயம் வந்து பெரிய பெரிய ஹார்ட் ஒர்க்ஸ் எல்லாருமே வந்து நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். என்ன சொல்கிறது, ஒரு நல்ல கதை இது, எல்லாருக்குமே பிடிச்சமான கதை, ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான மூவின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே இதை வந்து தேட்டரில் போய் பார்த்து இதுக்கான லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. அண்ட் யா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த மேடை வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து 30 yearsக்கு முன்னாடி 1995ல எனக்கு அறிமுகம் பண்ண அதியமான் சாருக்கு நன்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். வாங்க சார், இங்க சார் வாங்க. வாங்க. 1995ல தொட்டாச்சினிங்கி மூலமா எனக்கு அறிமுகம் பண்ண டைரக்டர் சார் அதியமான் சார். எல்லா மேடையிலையும் வந்து எனக்கு லைஃப் கொடுத்த ஃபிலிம் காதல் கோட்டை இருந்தாலும் எனக்கு வாழ்க்கையில ஃபர்ஸ்டா ஒரு அறிமுகம் செஞ்சு எனக்கு இந்த தமிழ்நாடுல கொண்டு வந்தது டைரக்டர் சார் தான். அவருக்கு நன்றி. நான் எங்கேயுமே நன்றி சொன்னதே இல்லை, இதுதான் முதல் மேடை. நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன் சார். தேங்க்யூ. ரியலி 30 years பிறகு மறுபடியும் அவர் கூட, அவருடைய டீம் கூட, அந்த டீம் ஒன்னு கூட மாறாமல், அது டைரக்டர் சிவா சார் இருக்கட்டும், காஸ்டியூமர் இருக்கட்டும், மேக்கப் மேன் ஆகட்டும், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆகட்டும், மேனேஜர் ஆகட்டும், எல்லாரும் ஒரு டீமா இன்னும் 30 வருஷமா அவர் வச்சிட்டு இருக்கிறாரு. 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் யார் கூட வேலை செஞ்சேனோ அதே குழு கூட இப்ப கூட நான் ஒர்க் பண்ணிருக்கேன். அது எவ்வளவு பெரிய ஒரு பிளெஸிங்கா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. யாருக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம்? அது எனக்கு கிடைச்சிருக்குது. நான் ரொம்ப 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 பிளெஸ்டா ஃபீல் பண்றேன். இது ஒரு மிராக்கிள், இது ஒரு மேஜிக். சார் சொன்ன மாதிரி இது ஒரு மேஜிக்கான ஒரு மூமெண்ட். இது எல்லாரோட வாழ்க்கையில நிகழாது, வராது. இது ஒரு பாதி பேர் மேல போயிடுவாங்க, நம்ம ஒர்க் பண்றவங்க இருக்க மாட்டாங்க. ஆனா எல்லாரும் இருக்காங்களே, எனக்கு அறிமுகம் பண்ண அத்தனையோ பேர் இன்னும் இருக்காங்க, என் கூட இருக்காங்க, மறுபடியும் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படத்துல மறுபடியும் நடிக்க சொல்லி எனக்கு வர சொன்னதுக்கு நான் எப்பவுமே தேங்க்ஸ் சொல்வேன். தேங்க்யூ அதிமான் சார், தேங்க்யூ டு த ஹோல் டீம், அண்ட் தேங்க்யூ டு எவ்ரிபடி ஹியர், தேங்க்யூ டு ஆல் த கெஸ்ட் ஆன் த ஸ்டேஜ். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபிலிம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபிலிம். இது மக்கள்கிட்ட போய் சேரணும். சின்ன படம், பெரிய படம் அதெல்லாம் இருக்கு. ஆனா இது வந்து ஒரு நல்ல கருத்துள்ள, ரொம்ப அழகான, இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு படம். இதை மக்கள்கிட்ட போய் சேர்த்துக்கிறது உங்க வேலை. ப்ளீஸ் எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாக்குற மாதிரி நல்ல ரிவ்யூஸும் நல்ல எழுதுங்க. நான் எழுத சொல்லல, நீங்களே எழுதிடுவீங்க. ஆனா அதை நம்புறேன், நீங்க எழுதிடுவீங்க.
ஏன்னா அந்த மாதிரி இந்த படம் இருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இது வந்து நல்லபடியா ஹிட் ஆகும். மறுபடியும் இந்த குழு இன்னொரு படம் எடுத்து வெற்றி. இந்த பிளாக் பஸ்டர் கம்பெனிக்கு நன்றி. இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்றதுக்கு பெரிய தைரியம் வேணும். அதை அவங்க பண்றாங்க. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. ஆனா கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணுங்க சார், தியேட்டரை கொஞ்சம் தாக்கு பிடிங்க, உடனே எடுத்துடாங்க சார். ஏதோ பெரிய படம் வருதுன்னு எங்க சின்ன படத்தை கொஞ்சம், அந்த காலத்துல வந்து சில படங்கள் ஒரு வாரம் 1.5 வாரம் வெயிட் பண்ணிருக்கோம்ல சார், அதுக்கப்புறமா பிக்கப் ஆகும். அந்த மாதிரி கொஞ்சம் பிக்கப் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். ப்ளீஸ் டோன்ட் ரிமூவ் இட். ப்ளீஸ் ஹேவ் தி கான்ஃபிடன்ஸ். I have the confidence and I'm sure the people are going to like it. So thank you so much. Thank you.